ஹாய் காய்ஸ், அதாவது நீங்கள் வந்து நம்ம என்ன ஃபோன் பண்ணுறீங்க எஃப்எஃப் தான் பார்க்குறோம். நிறைய பேர் எஃப்எஃப்ல ஒரு லோன் ஷாட் போடுங்க ப்ரோ ப்ரோன்னு கேட்குறீங்க. இப்போ இதை டவுன்லோட் பண்ணி விளாட போகிறேன். அது 2 பேர் வாங்க, நீ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். கமான், எனக்கு அவ்வளோ வராது. Free Fire India is set in a virtual world, and it's not paid. ஓகே, பாருங்க என்ன ப்ரோ பாட்டு மாப்பிள்ள என்ன பண்றா? ஸ்கூட்டி நிக்குது, அதுவும் சார்ஜோட நிக்குது. அடுத்த மத்தால ஏறா நடக்கலாம் போவாங்க, நம்ம ஸ்கூட்டில போயிடலாம். ஐன் சூர்யா போல ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இப்போ வல்லக்கப்பட அஜித் போல ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். இந்த படத்திற்கு பைக்லையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அதோட பின்னாடியே ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அதுக்கான அது வழியா போய் ஈஸியா காரி மேல எடுத்துடுறாங்க. திருடி மாட்டிட்டாங்க. அப்படி எதாவது திருடி மாட்டிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா அவ்வளோதான் ஒருத்தனை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல பண்ணான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பண்ணான வீடியோ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிச்சுட்டேன். நான் ஒருத்தரை முடிச்சிட்டேன். என்ன ஒருத்தன் ப்ரோ அடி ப்ரோ. இந்த வீடியோ நல்லா நியூஸ் போகணும். பூம்புகார் கடற்கரை பகுதியில் இன்று மாலை 3 மணி அளவில் மகளிருக்கான மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு வெல்கம் பேக். கல்யாணனாலே ஆட்டம் பாட்டு கூட நடக்க ஒரு சுப நிகழ்வு தான். அதை விட அதெல்லாம் பார்த்தா விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம போது பின்னாடி நின்றுட்டு இருந்தவன் பண்ண வேலையை மட்டும் பாருங்க. ஈஸி சர்டிஃபிகேட் அடிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. நம்மளால முடிச்சுட்டான். நான் மட்டும்தான் இருக்கேன். பின்னாடி நின்ன பொண்ணு மட்டும் கவனிக்கல, இன்னும் என்னெல்லாம் பண்ணிருப்பியோ. கல்யாண மாப்பிளையும் பொண்ணையும் வாழ்த்துறதுக்காக வேற என்ன தெரியவரு வாழ்த்தி பாக்கெட்ல இருந்து மொழி எடுத்து கொடுக்க போறாரு போல. அதெல்லாம் இல்ல, சீப்பையும் கண்ணாடி எடுத்து போட்டோவுக்கு மீசியை சரி பண்ணிட்டு இருக்காரு. கருப்பேன் குசும்புக்காரன் ஸ்ரீசங்கா எங்க தாத்தா தான் ட்ரெண்டிங்க. இவர் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 70 வயசு தாத்தா 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆடு வாங்குறது வீடு போகும். யார் பேசுறதுன்னு வெடி போடும்போது கரெக்டாக அடிச்சிருக்கலாம். ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டேன்றியடா அப்படின்னு டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குதுங்க. இங்கே ஒரு நாள் பாருங்க,
கல்யாணம் கொஞ்சம் என் பின்னாடி அந்த சேர உட்கார்ந்துருந்த பையனை எழுப்பி விட்டுட்டு அவங்க நல்லா ஒட்ட முடிச்சா மேட்ச் சோலி முடிஞ்சு இது வந்து கம்பேக் இது வந்து ஒரே மேட்ச் வேற என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு டபுள் பேரில் எப்படி அடிக்கிறேன்னா எனக்கு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொண்ணுங்களுக்கு பசங்களை எப்படி ஆஃப் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்பாடி பயப்பட சம்மாடின்னு சொல்றது என் டீம் மேலே போட்டு முடிச்சா மேல அலுவலகத்துல பின்னாடி இந்த புத்தகத்தை பார்க்க மறந்துட்டாரு. உங்களுக்கான இந்த மாதிரி யார் அதிகமான வீட்டை சுமந்துட்டு போறது நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரை சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். கல்யாண வீட்டுல உபசரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் யோசிச்ச ஐடியா இருக்கே. எங்க இருந்துதான் இப்படிதான் ஐடியா கொஞ்சம் பார்த்துடா பாப்புல மாதிரியே முகமுடி போட்டு வேற ஒன்று தனியை தூக்கிட்ட போறான். பல கல்யாணங்கள்ல ஒரு பக்கம் ஒன்று சாப்பிடும்போது மூக்கில் மாட்டி இந்த நகையினால சாப்பிட முடியல. அதை பார்த்த மாப்பிள்ள உடனே இதைதான் பொண்ணு எதிர்பார்ப்பாங்க. ஹெல்மெட்டை கழட்டி விட்டாங்க. மாதிரி போட்டோ எடுக்கும் போது எங்க பொண்ணு பண்ணதை பாருங்க. பாருங்க 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு தோற்று போயிட்டேன். செகண்ட் மேட்ச் பார்ப்போம் ஜெயிக்க முடியுதா. வந்து எடுத்தோடனே நான் உட்கேக்கர் எடுக்கணும்னு நான் நினச்சேன்னா எடுத்தேன். இது பாராட்டி தூக்கிறத மாட்டேன்னா 1v2 ஐயோ குரு 1v2 எப்படி நான் அடிப்பேன். நான் பயப்படலப்பா. ஒருத்தவன்ட்டாம்பா ஏங்க உங்கள் டீமாலில் கூப்பிட மாட்டாங்க. டீமால் வந்து அனுப்பி சொல்ல மாட்டேங்க. நீங்கள் டீமுக்கு நான் வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ ஒருத்தனை முடிச்சுட்டா நம்மளால ஒருத்தன் அடிச்சுட்டு எந்த ட்ரை பண்ண பண்ணி வச்சுதான் என்னால் போய் வைக்கிறேன். நானும் பார்க்குறேன் பரவாயில்ல பொண்ணு நம்ம என்ன ஆடுவோம் நிதாரணமாக இருக்கும். அடா பாவி முடிச்சுட்டேன். இப்போ சுத்தமாக வரவே மாட்டேன். பெரிய ப்ரோ பிளேயர். இந்த டீம் நல்லா இருக்கும். இந்த டீம் ஒருத்தர் வந்து எப்படி இருந்தாலும் இங்கேருந்து வெயிட் பண்ணி ஏன் இருக்குங்களா தலையை பார்த்து ரூமுக்கு போகுது. ஓகே பால் வந்து அடிச்சுட்டு அவ்வளோ ஒருத்த முடியும். லேக் ஆகுது. அவ்வளோ அவனோட சொல்லி முடிஞ்சு இன்னொரு போடுங்க. இப்போ
கொஞ்சம் லேக் ஆகுது சொல்லுங்க. சரி விடுங்க, நல்லா விளையாடுறாங்களே. Need equipment. அதான் முடிக்க போறேன். நல்லா அடிக்கணும். 11 வருஷம் கிட்ட போச்சு. 18 நிமிஷம் நினைக்கிற வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரே அப்படி வச்ச இன்னொரு என்ன நடந்ததுன்னு பாருங்க. பிளான் தானே இங்க கொடுத்த குலாப் ஜாமுனை மாப்பிள்ள வாங்கலையே. ஏமாறுவோமா என்ன? பொறுமையாவே இருந்த மாப்பிள்ள கல்யாணத்துல இந்த தாலி கட்டுற மொமெண்ட் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். அப்படி மாப்பிள்ளைங்க தாலி கட்டும் போது பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வச்சப்பட்டுருச்சு. கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சோ. ஆனா சார் கல்யாணத்துக்கு வந்துவேன் இந்த கேம் கொஞ்சம்
இது வந்து அழுத்துப்பிடி. அப்போ எனக்கு அழுத்துப்பிடிய மட்டும் பாருங்க. மிச்சம் அழுத்து போட்டுக்கிறப்போ இன்னொருத்தனுக்கு ஒரே ஒருத்தர் தூக்கி இருக்கு. ஓ முன்னாடி போடுறீங்க சார், போடு போடு முன்னாடி போட்டேன் முடிஞ்சு சொல்லி சொல்லி கேளுங்க. பார்த்தீங்கன்னா நானும் எம்பிட்டு அடித்தேன் பார்த்தீங்க. நான் வந்து சின்ன பையன்னா எப்படி அடிச்சாங்க? சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சொல்லுவேன். இந்த வீடியோவில் என்னால் முடியல, அடுத்த வீடியோவில் நம்ம அடிக்க ட்ரை பண்ணலாம். பாய் கைஸ். அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.